மினிமலி இன்வேசிவ் ஹார்ட் சர்ஜரி, அதாவது பைபாஸ் சர்ஜரி அதானே. பைபாஸ் நீங்கள் பிளாக் 4 பிளாக்குன்னா அது பைபாஸ் தான் பண்ணி விடுவாங்க. அது அந்த சென்டரில் என்ன ரிசல்ட்டு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு ஓப்பன் பைபாஸ் சர்ஜரிக்கு என்ன ரிசல்ட்டு, மினிமலி இன்வேசிவ் ஹார்ட் சர்ஜரி அதுக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறத கேளுங்க. எந்த ரிசல்ட்டு நல்லா இருக்கோ அதை செலக்ட் பண்ணிங்க, அவ்வளோதான். ரிசல்ட்டு நல்லா இருந்தால் தானே நமக்கு நல்லது. மினிமலி இன்வேசிவ் வந்து புதுசாக வந்த டெக்னிக்கு, அது ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் ஹேண்டில் தான் நல்லா சக்ஸஸ் நல்லாயிருக்கும். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து அது ரொம்ப காலமாக இருக்கிற சர்ஜரி, அது நிறைய சர்ஜன்ஸ் எக்ஸ்பர்டைஸாக பண்ணுவாங்க. அதனால் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பெட்டர்னு எனக்கு படுது. மினிமலி இன்வேசிவ்ங்கிறது நம்ம எண்டாஸ்கோப்பி சர்ஜரி பண்ணுறாங்கல்ல, லேப்ரோஸ்கோப்பியில் சர்ஜரி பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒரு டெக்னிக்கு. அது எப்படி போட்டாலும் துவாரம் போடாமல் உள்ளே போக முடியுமா? நெஞ்சில் இப்போ துவாரம் போட்டு தானே உள்ளே போக முடியும். இது சட்டி பானை திறக்கிற மாதிரி திறந்து அதாவது மினிமலி இன்வேசிவ், ஆமாம் அதெல்லாம் வந்திருக்கு டெக்னிக்கு. ஆனால் அது வந்து நிறைய காசு வேறு வாங்குவாங்களே, காசு வேறு வாங்குவாங்க. நம்ம என்ன காஸ்மெட்டிக் பர்பஸ் என்ன இருக்குது, நம்ம வந்து இது விழுப்புண்ணு மாதிரி நமக்கு ஒரு வீர புண்ணு தானே. எவனும் வந்தானா எனக்கு பைபாஸ் பண்ணிக்கணும் திறந்து காட்டிட வேண்டியதானே. இங்கேருந்து இங்கே வரைக்கும் நீளமாக எவனுக்கு இருக்குது அந்த புண்ணு, கொஞ்சம் பேர் தானே இருக்கும். அதனால் அது ஒரு ஸ்டாண்டர்டு தான். எனக்கு என்னவோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் நல்லதாக படுது. மினிமலி இன்வேசிவ்ங்கிறது கரெக்டாக போட்டிருக்காரு. அதாவது பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி, இப்போ வந்து ஹார்ட்டை நிறுத்திட்டு செய்ய மாட்டாங்க சர்ஜரி. அந்த காலத்தில் ஹார்ட்டை நிறுத்தி ஹார்ட் லங் மிஷின் ஒன்று இருக்கும், அதுக்கு டைவர்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரத்தம் அங்கே போய் டைவர்ட் ஆகி சுத்திகரித்து திரும்ப இடது பக்கத்து இருதயத்துக்கு வந்து அது சர்க்குலேஷன் நடந்துகிட்டு இருக்கும். மிஷினுக்கு டைவர்ட் பண்ணணும், அது ஒரு பெரிய மேஜர் ப்ராசஸ். இப்போ வந்து மினிமலி அதாவது பீட்டிங் ஹார்ட் சர்ஜரிங்கிறது என்னென்னா, இப்படி துடிச்சிக்கிட்டு கிடக்கிற ஹார்ட்டை அப்படியே இறுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கொண்டு வந்து இப்படி லேசாக பம்ப் பண்ண வச்சுருவாங்க. அந்த பம்பிங் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஹார்ட் மேலே உள்ள ரத்த குழாயில் பைபாஸ் பண்ணணும். அதான் இப்போ வந்து பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி தான். ஹார்ட் பீட் பண்ணிட்டு தான் இருக்கும், ஹார்ட்டை நிப்பாட்ட மாட்டாங்க. அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ரொம்ப குறை. இது ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது கம்ப்ரெஸ் பண்ணி அதை அப்படியே அந்த துடிக்கிறத அப்படியே அமுக்கி வச்சு துடிக்கணும். ஆனால் ரொம்ப இப்படி துடிச்சிட்டு இருந்தேன்னா நீங்கள் எங்கே அதுக்கு மேலே சர்ஜரி பண்ண முடியும். அதனால் பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி அந்த டெக்னிக் தான் நல்லது. எனக்கெல்லாம் அதான் பண்ணிக்கிட்டேன், பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி. ஆனால் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ரிசல்ட்டை பற்றி எனக்கு தெரியல, நான் அப்டேட் பண்ணலை. எனக்கு இதை வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறது தான் பெட்டர்னு எனக்கு படுது.